Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ஓணம் ஸ்பெஷல் வாழைக்காய் வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ஒரு ஸ்நாக் பண்ண போறோம். இது வந்து நம்ம ரொம்ப நாள் வச்சுக்கலாம், கெட்டு போகாது. டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமா அதனால ரொம்ப நல்லா இருக்கும். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 3 பெரிய சைஸ் நேந்திரங்காய் எடுத்துர்க்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 3/4 கிலோ இருந்துச்சு. நான் வந்து தோலோட அளந்து பார்க்கறப்போ 3/4 கிலோ இருந்தது. நம்ம சிப்ஸ் எல்லாம் போடுவோம்ல அந்த வாழைக்காய். இப்போ இதில இருந்து அப்படி அங்கங்கே கொஞ்சம் அந்த கத்தி வச்சு லைட்டாக நம்ம வந்து ஸ்லிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது வந்துடும். அந்த தோல் வந்து நம்ம எடுத்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து அதை பிச்சு இது பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். இப்போது இந்த மாதிரி தோல் எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நடுவில் பாதியாக வெட்ட போகிறேன். இந்த மாதிரி 2ஆக வெட்டினதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணணும். ரொம்ப மெல்லிசாக நம்ம வெட்டிடக்கூடாது, கொஞ்சம் குண்டாக தான் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக வேண்டாம், அதனால இதை விட பெருசாகவும் வேண்டாம். அதே மாதிரி 3ஐயும் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம தண்ணியில் அலசும்போது அந்த எக்ஸஸ் இருக்கிற அந்த இதெல்லாம் போயிடும். இப்போ இதை வந்து நம்ம தண்ணியிலேருந்து ஃபுல்லாக வெளியே எடுத்துடலாம். நான் வந்து ஒரே பேட்சாக பொரிக்க போகிறேன். நீங்கள் வந்து 2 பேட்சாக பொரிக்க போகிறீங்கன்னா ஒரு பேட்சுக்கு தேவையான அளவு மட்டும் வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா தண்ணியை வடிகட்டிடணும். இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரிக்கணும். எண்ணெய் வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். குறைவான சூடில் இருக்கக்கூடாது. நம்ம போட்டதுமே இந்த மாதிரி பபிள்ஸ் வருதில் இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும் நல்லா பொரிஞ்சு வரதுக்கு. லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இப்போ பார்க்குறதுக்கு ரெடியான மாதிரி தான் இருக்கும், ஆனால் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும். அதனால தான் நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் டைம் ஆகும். டைம் எடுத்து தான் பொரிஞ்சு வரும். இப்போ பார்க்குறப்போ பாருங்கள், லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். நல்லா பொரிஞ்சிருக்கு, நல்லா மொறு சத்தத்தோடு சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். இதுலேருந்து ஒன்று எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உடையணும். ஒருவேளை இந்த ஸ்டேஜ் வரல அப்படின்னா மறுபடியும் எண்ணெய் லைட்டாக சூடு பண்ணிட்டு இன்னொரு டைம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அதனால் இந்த ஸ்டேஜ் வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். வாழைக்காவெல்லாம் பொரிச்சு ரெடி பண்ணியாச்சு. நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ அடுத்தது நம்ம வந்து வெல்ல பாகு தயார் பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1 கப் துருவின வெல்லம் எடுத்திருக்கேன். இது வந்து 150 கிராம். இதை வந்து ஒரு பேனில் மாற்றிடலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் கரையட்டும். இப்போ இந்த மாதிரி வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம பதம் பார்க்கல, சும்மா கரைஞ்சாலே போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வடிகட்டி வச்சிடலாம். அடுத்தது இதுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு நமக்கு வந்து சுக்கு பொடி வேணும். இது வந்து காஞ்ச இஞ்சியோட பொடி. நான் இன்றைக்கி வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சுக்குத்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். நம்ம வந்து வீட்டில் வறுத்துட்டு அரைப்போம்ல அந்த சீரகத்தூள் எடுத்திருக்கேன். கடைசியாக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து கலந்து ரெடியாக வச்சிடலாம். ரெடி பண்ணியாச்சு. இப்போது இன்னொரு குட்டி பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 1-2 பொடிச்ச சர்க்கரை எடுத்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு நம்ம இதையும் கலந்து வச்சிடலாம். இதுவும் ரெடியாக இருக்குது. இப்போது நம்ம மறுபடியும் பேன் ஆன் பண்ணிவிட்டு வெல்லம் கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வரணும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு, கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு. இப்போ இதோட பதம் செக் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சமாக எடுத்து பக்கத்துலேயே ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்கேன். உள்ளே சேர்த்து பார்க்குறப்போ கலையாமல் இந்த மாதிரி ஒரே இடத்துல இருக்குது. இந்த பதம் வரணும். இப்போ நமக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சுக்கு, சீரகம், அப்புறமா வந்து ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம்ல வாழைக்காய் அது எல்லாத்தையும் அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இந்த மாதிரி ரெடி ஆனதும் நம்ம அடுத்தது ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல சர்க்கரையும் அரிசி மாவும் அதை வந்து அப்படியே நம்ம சேர்த்துட்டு கலந்து விட்டுறணும். ஸ்டவ் வந்து சிம்மில் இருக்குது இந்த டைம். இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கிறப்போ அழகாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரும். அப்படியே ஒரு லேசான ஒரு கோட்டிங்கோட கரெக்டாக வரும்.
ஏன்னா நம்ம வந்து ரொம்ப வெல்லம் சேர்த்துட்டாலும் ரொம்ப திகட்ட இருந்தாலும் நல்லா இருக்காது. இது வந்து கரெக்டாக இருக்கும். அப்படியே லைட்டாக ஒரு கோட்டிங்கோட கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே உதிரியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்து பொரிச்சு எடுக்கிறதுல தான் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இல்லைனா வந்து இந்த மாதிரி உடையிற பதம் வராது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி கிறிஸ்பியாக வரணும், அதே நேரம் கரிஞ்சிடக்கூடாது. டடா, நம்மளோட சூப்பரான வாழைக்காய் ஸ்வீட் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அனைவருக்கும் இனிய ஓணம் நல்வாழ்த்துக்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.